வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர் போன்ற கமோடிட்டிஸில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக நம்ம க்ரூட் ஆயில் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2790 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம எப்போவுமே அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் ஏற்கனவே அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது ஒரு சில ஏற்றம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கன்சாலிடேட்டட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லோ ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ட்ரேடிங்கை தொடங்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற முடிவில் தான் இருந்தோம். சுருக்கமாக சொல்லணும்னா மார்க்கெட் வாட்ச் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரேடிங் முடிவு எதுவுமே எடுக்கலை. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு மேலே போய் 2820 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே வர முயற்சி செஞ்சது. திருப்பி அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸான 2866 தொடர்ந்து பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 2859 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓப்பனிங்கை விட அதிகம், முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகம். ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகலை, அதுக்கு கீழேயே ட்ரேட் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2840 50க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் 2920 வரைக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ட்ரேடிங் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி ஓரளவு மேலே போனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங் முடிவு எடுக்க போகிறோம். அதனால் மறுபடியும் இது ஒரு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி முடிவெடுக்கலாம். எந்த ஒரு ட்ரேடிங் முடிவும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகட்டும், கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகட்டும், ஒரு சரியான வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுதான் எங்களுடைய அட்வைஸ். நம்ம அடுத்ததாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 181.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் இன்னும் எதுவும் தரலை இந்த கான்ட்ராக்டில். அதனால் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குன்ற எதிர்பார்ப்பில் இருந்தோம். 183 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவோ, 183 விட்டு உடச்சி மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் மொத்தமாகவே 2 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு தான் இருந்தது. இதுவும் மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷனாகவே அமைஞ்சிருந்தது. ஆனால் குறிப்பாக நோட் பண்ணால் நேற்று மார்க்கெட்டோட மொத்த ட்ரேடிங்கும் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோன் மேலே ட்ரேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது ஓப்பனிங் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இது எல்லாம் பையிங்க்கு பாசிட்டிவான விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் மறுபடியும் 181.5 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால திருப்பியும் நம்மளோட முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. நேற்று என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே இதை நம்ம ரிப்பீட் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறோம், நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக நம்ம உபயோகப்படுத்தணும். ஏன்னா இன்னும் எந்த ஒரு பெரிய ஏற்ற இறக்கமோ ஒரு ஸ்விங்கோ இன்னும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த கான்ட்ராக்டுக்கு கொடுக்கல. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம காப்பர் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது காப்பர் மார்க்கெட்டோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 326 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, காப்பர் மார்க்கெட் ஏற்கனவே அதிகமாக சரிவை சந்தித்த காரணத்தினால ஓரளவு ஏற்றம் கொடுத்ததுக்கப்புறமா கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறமா முடிவெடுக்கலாம். சொல்லப்போனால் ஒரு மார்க்கெட் வாட்ச் மட்டும் பண்ணலாம். ட்ரேடிங்கில் எதுவுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல. மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இருந்து பார்த்திங்கன்னா 332 வரைக்கும் போயிட்டு அதில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. மறுபடியும் 332 உடைச்சதுக்கப்புறம் நேராக 340 வரைக்கும் மேலே போய் 339 க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷனை கொடுத்துருக்கு காப்பர் மார்க்கெட். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் நம்ம எதிர்பார்த்தது. இதனால் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது.
காப்பர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்குன்னு. இது ஒரு லாபத்தை புக் பண்ணுறதுனால மேலே போயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 38 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் 346 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த 342லேருந்து 46 மிக முக்கியமான இடம் காப்பர் மார்க்கெட்டுக்கு. இதை விட்டு ப்ரைஸ் மேலே போகலை அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டையே கண்டினியூ பண்ணும். அதனால் இது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம நிக்கல் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நிக்கலோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று நிக்கல் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 694 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நிக்கல் மார்க்கெட்டும் சரிவை சந்தித்த காரணத்தினால ஓரளவு ஏற்றம் கொடுத்ததுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலான்ற முடிவில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் 702 அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். போன வாரம் முழுக்க 702 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனால 702க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா 716 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்றத பற்றி குறிப்பாக சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம எந்த ட்ரேடிங் முடிவும் எடுக்கலை நிக்கலில். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் 702 உடைச்சி அந்த 702 ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணி அடுத்த 716 வரைக்கும் போய் 716 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு நிக்கல் மார்க்கெட்டாக. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து நிக்கல்லையும் நம்ம இந்த ட்ரேடிங் முடிவும் எடுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா 726 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 726 மேலே 2-3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம் நிக்கல் மார்க்கெட்டில். நிக்கல் மார்க்கெட்டில் நேற்று நடந்ததெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக நடந்த ரீட்ரேஸ்மெண்ட்டே வழியே ட்ரெண்டு மாற்றுறதுக்கான அறிகுறி கிடையாது. அதனால தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒரு முக்கியமான இடம் வர வரைக்கும் அதிலேருந்து நம்ம ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணுறோம். இது இன்றைக்கி நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம சில்வர் மார்க்கெட் பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது சில்வருடைய 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று சில்வர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 34,000 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு சில்வர் மார்க்கெட். ரொம்ப தெளிவாக சில்வர் மார்க்கெட் பற்றி சொல்லியிருந்தோம். இந்த 34,200 அப்படின்றது எவ்வளோ முக்கியமான இடம் அப்படின்ட்டு. இந்த 34,200 விட்டு மேலே போச்சு அப்படின்னா சில்வர் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறும்ன்றது தான் நம்ம எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை 34,200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தது. இறுதியாக அதை பிரேக் பண்ணோன்னே நம்ம எதிர்பார்த்த மாதிரி பையிங்க்கு சாதகமாக மாறி 35,200 வரைக்கும் போய் 35,047 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. நேற்று மார்க்கெட் நம்ம வந்து சில்வர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஜோனை முன்னதாகவே ப்ரெடிக்ட் பண்ணி பிக் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணலான்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 34,900 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் பாட்டம் சப்போர்ட் 34,200. ஏன்னா இதுக்கு நடுவில் எங்கேயும் கன்சால்டேட் ஆகாத காரணத்தினால நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு சப்போர்ட் வர வரைக்கும் பை பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் இது வரைக்கும் வேறு வழி இல்லை. நம்ம ஒவ்வொரு சப்போர்ட்லையும் பை பண்ணி கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அடுத்தடுத்த டார்கெட் ஜோன்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கோம். 35,600 வரைக்கும் மார்க்கெட் மேலே வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.